நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 497வது திருநாமம் கோபதையே நமக. வசிஷ்டரின் மகன்கள் மீது ஓர் அரக்கனை ஏவி இருந்தார் விஸ்வாமித்திரர். அவன் வசிஷ்டரின் எல்லா மகன்களையும் அழித்து விட்டான். வசிஷ்டரின் மகன்களுள் ஒருவரான சக்தி என்ற முனிவருக்கு பராசர முனிவர் குழந்தையாக பிறந்திருந்தார். விவரம் அறியா குழந்தையான பராசரரிடம் அவருக்கு தந்தை இல்லை என்ற செய்தியை சொல்ல வசிஷ்டருக்கு மனம் இல்லை. அதனால் பராசரரை தனது மகனாகவே கருதி பாட்டனாரான வசிஷ்டர் தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து வளர்த்து வந்தார். பராசரரை உரிய வயதில் குருகுலத்துக்கு அனுப்பி வைத்தார் வசிஷ்டர். அந்த குருகுலத்தில் உள்ள சிறுவர்களுள் ஒருவர் ஒரு நாள் பராசரிடம், எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தை இருக்கிறார்கள், ஆனால் உனக்கு தந்தை கிடையாதாமே என்று கேட்டார்கள். ஏன் இல்லை, வசிஷ்டர் தான் என் தந்தை என்று விடையளித்தார் பராசரர். இல்லை, நாங்கள் விசாரித்து விட்டோம். உன் தந்தை பெயர் சக்தி, அவர் இறந்து விட்டார். வசிஷ்டர் உனக்கு பாட்டனார், இதுவே உனக்கு தெரியாதா என்று ஏளனமாக சொன்னார்களாம் மற்ற சிறுவர்கள். சிறு பிள்ளையான பராசரரின் பிஞ்சு மனம் இவர்கள் பேசிய இந்த வார்த்தைகளால் மிகவும் வேதனைப்பட்டது. வசிஷ்டரிடம் ஓடி வந்து அழுது நடந்தவற்றை சொன்னார் பராசரர். இனியும் உண்மையை மறைக்க வேண்டாம் என கருதிய வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ஏவிய அரக்கர்களால் சக்தி மற்றும் அவரது சகோதரர்கள் இறந்தமையை குறித்து விரிவாக பராசரரிடம் கூறினார். அதை கேட்டு கோபம் கொண்ட பராசரர் தன் தந்தையை கொன்ற அரக்கனை பழிவாங்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். அத்தோடு நில்லாமல் அரக்கர்கள் என்ற ஓர் இனம் இருப்பதால் தானே அவர்களை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் மூலம் கொலைகளை செய்ய பிறரும் ஏற்பாடு செய்கிறார்கள். அரக்கர்களையே மொத்தமாக அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி ஒரு வேள்வியை தொடங்கினார் இளம் பராசரர். இதை கேள்விப்பட்ட புலஸ்திய முனிவர், பராசரர் ஓர் இனத்தையே அழிக்க முற்படுகிறாரே, ஒருவர் தவறு செய்தால் அத்தவறுக்கான தண்டனையை அவருக்கு கொடுக்கலாமே ஒழிய அதற்காக அவர் சார்ந்த இனத்தையே அழிப்பது என்பது பெரும் தவறு ஆயிற்றே, இதை தடுக்க வேண்டும். முடிவெடுத்து பராசரரிடம் வந்தார் புலஸ்திய முனிவர். பராசரரிடம் புலஸ்தியர், குழந்தாய், இப்படி ஓர் இனத்தை அழிப்பதற்காக வேள்வி செய்யாதே. உலகில் பல பல விதமான உயிர்களை இறைவன் படைத்திருக்கிறான். ஒவ்வொன்றை படைத்தமைக்கும் அவன் திருவுள்ளத்தில் ஒரு காரணமும் வைத்திருக்கிறான். பாம்போ தேளோ ஈயோ எறும்போ செடியோ கொடியோ அனைத்துமே உலகில் வாழ்வதற்கு ஏதோ ஒரு காரணம் உள்ளது. அவற்றுள் ஏதோ ஓர் இனத்தை அழிப்பது என்பது, நாம் அதில் இறங்கினால் அது மொத்த உலகின் இயல்பையும் பாதிக்கும். யாராவது தீமை செய்தால் நீ பகவானிடம் பிரார்த்தனை செய், அவர்களை திருத்துவதோ தண்டிப்பதோ எதுவோ அதை இறைவன் பார்த்து கொள்வான் என்றார். பெரியவரான புலஸ்தியரின் அறிவுரையை கேட்டு தனது வேள்வியை நிறுத்திவிட்டார் பராசரர். தன் சொல்லுக்கு மதிப்பளித்த பராசரருக்கு ஜட பொருட்களான அச்சேதனங்கள், அறிவுள்ள ஜீவாத்மாக்கள், இவர்களை ஆளும் இறைவன் ஆகிய மூவித தத்துவங்களை குறித்த தெளிந்த ஞானம் ஏற்படும் என்று புலஸ்தியர் ஆசீர்வாதம் செய்தார். புலஸ்தியரின் ஆசீர்வாதம் அப்படியே பலிக்கட்டும் என்று வசிஷ்டரும் பராசரரை ஆசீர்வதித்தார். இந்த 2 மகான்கள் ஒரே நாளில் செய்த ஆசீர்வாதத்தின் விளைவினால் பராசர முனிவரின் நாவிலே ஹயக்ரீவர் வந்து அமர்ந்து விட்டாராம். அதனால் தான் பின்னாளில் பராசர முனிவர் இந்த மூவகை தத்துவங்களின் இயல்பை தெளிவாக விளக்கி புராண ரத்னம் எனப்படும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை இயற்றி வழங்கினார். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை ராமானுஜரின் பரமகுருவான ஆளவந்தாரும் ராமானுஜரும் பலவாறு போற்றியுள்ளார்கள். இப்படி மகான்களின் அருளை பெற்றோர்களின் நாவிலே ஹயக்ரீவர் அமர்ந்து நல்ல வாக்குவன்மையை அவர்களுக்கு அருள்கிறார். அதனால் ஹயக்ரீவர் கோபதிஹி என்று அழைக்கப்படுகிறார். கோ என்றால் வாக்கு, பதி என்றால் தலைவர்.
கோபதிஹி என்றால் வாக்குக்கு தலைவர். அதுவே சகஸ்ரநாமத்தின் 497வது திருநாமம். கோபதையே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு நல்ல வாக்குவன்மை ஏற்படும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.